அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்ட மறந்துடாதீங்க. வாங்க மட்டன் வச்சு எப்படி ஷாமியா செய்கிறதுன்னு பார்ப்போம். அதாவது மட்டன் கட்லட். ஸோ நான் வந்து 1/4 கிலோ மட்டன் கீமா வாங்கியிருக்கேன். அதுக்குள்ள பாத்திரம் வச்சு பேன் வச்சு அதுக்கு கீமா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா தண்ணி, இந்த மட்டனில் இருக்க கீமாவில் இருக்க தண்ணியே வதங்கணும். நல்லா வதங்குச்சுன்னா கட்லட் செய்யறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும், ஷாமியா செய்யறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அது கூட நான் ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும். ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், ஏலக்காய் 2 இதில் போட்டு நல்லா வதக்கிட்டு மிக்சியில் ஜாரில் உடச்சக்கல்ல போட்டுக்கோங்க, பொட்டுக்கடலை. அது கொஞ்சம் ஒரு ஓட்டிட்டு இந்த கறி மசாலாவை சேர்த்துக்கோங்க, கீமா மசாலாவை. நான் மறந்துட்டேன். ஸோ இதை போட்டு நல்லா அரைச்சிக்கணும். நான் இது உடனே செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. நமக்கு தேவையானது வரைக்கும் எடுத்து வச்சுட்டு மற்றதை ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ எடுத்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பால்ஸ் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம், கட்லெட் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். இதில் முட்டை அது இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. பிரெட் க்ரம்ஸ் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நான் இது 2 ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ஓவல் ஷேப்பில் ஒன்று, தட்டியாக ஒரு ஷேப்பு. ஸோ 2 ஷேப்பில் செஞ்சுட்டு மீதியெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் பாக்ஸை போட்டு நல்லா டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன். இல்லை, இது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக பசங்களுக்கு பிடிக்கும். ஸோ நல்லா நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஈஸி தாங்க இது. நல்லா வேக வச்சு அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு எடுத்துட்டால் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வறுத்துட்டு நல்லா ஒரு பேன் வச்சு ரொம்ப எண்ணெய் போட்டு ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ண வேணாம். சும்மா இப்படி ஃபிஷ்லாம் ஃப்ரை பண்ணுற மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உப்பு காரம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி வேணும்னு. ஸோ இதை வந்து 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ மட்டன் ஷாமியா ஈஸியான முறையில் செஞ்சுருக்கோம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இதில் ஏதாவது பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் ஷாமியா. தேங்க்யூ.